ப்ரொமோஷன் வீடியோ 3000 4000 கொடுத்து வெளில செலவு பண்ணி ரெடி பண்ணுறீங்களா? நான் கொடுக்குற ஏஐ டூல்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே மேக் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஃபேஷியல்ஸ்ல உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நாங்க இப்பவே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நோட் புக் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு இந்த ஆடியோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு தென் சார்ஜிபிட்டு வந்துட்டு நான் நோட் புக் எல்லாம்ல ஆடியோவை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு எடுக்கணும், ஸோ அதுக்கான ப்ராம்ப்டை கொடு அப்படின்னு கேட்குறோம். ப்ராம்ப்ட்டு கொடுத்துருக்கோம். இதை எடுத்து நோட் புக் எல்லாம்ல ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணோம்னா அந்த ஆடியோவில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இது இங்கிலீஷில் இருக்குது, இது எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி டங்கிலீஷில் கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். தென் இதை டங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பேசணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. காமா வைக்கணும், புள்ளி வைக்கணும், இது மாதிரி சொல்லணுமா? சரி, நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்டை கீழே கொடுத்துருங்க. இப்போ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பு கம்மா எங்கே வைக்கணும்னு கொடுத்துரும். தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதுக்கு எமோஷன் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா எமோஷனோட கொடுத்துரும். தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, தென் இதை நம்ம வாய்ஸ் ஓவராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோன்னா, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அதுக்கு போங்க. போயிட்டு ப்ளே கிரவுண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு சிங்கிள் ஸ்பீக் ஆடியோ, மல்டி ஸ்பீக் ஆடியோன்னு இருக்கும். சிங்கிள் ஸ்பீக் ஆடியோனா ஒருத்தர் பேசுகிறது, மல்டி ஸ்பீக் ஆடியோனா 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குமா? நமக்கு தேவை சிங்கிள் ஸ்பீக் ஆடியோ. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் ஓவருக்கு இப்போ பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணிங்க. தென் மேலே வந்து ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், அதில் என்ன பண்ணோன்னா எந்த மாதிரி டோனில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட்டா சேடு மூமெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இதை எடுத்து நம்ம ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோமா அதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. எனக்கு இது ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி ப்ராம்ப்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் எனக்கு ஹாப்பி மூமெண்ட்டில் உள்ளது, இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட்டு அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது என்னென்னா, கீழே வாய்ஸ்ன்னு இருக்கும், வாய்ஸில் ஃபீமேலாக மேல் கேரக்டர் பேச போகிறாங்களா அதை கொடுத்துட்டு கீழே ரன் கண்ட்ரோல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆடியோ ரெடி பண்ணியாச்சு, இப்போ அந்த கேரக்டருக்கு பேசுகிற மாதிரி வேணுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, கேஜனுக்கு போய்க்குங்க. அங்கே போயிட்டு ஹோமும் அவதார்ஸ் 2 செக்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா இருக்கும். அவதாரை செலக்ட் பண்ணிக்கிட்டு பப்ளிக் அவதார்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான அவதார் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹோமில் நிறைய அவதார் வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கு போய்ட்டு நான் ஒரு அவதாரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், கீழே ஆடியோவை ஸ்கிரிப்ட் ஹேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்து நம்ம டங்கிலீஷில் வாய்ஸ் ஓவர் பண்ணோம்ல ஸ்கிரிப்டு, அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு டவுட் வரும், என்ன அதான் ஆடியோ ரெடி பண்ணியாச்சு திரும்பி எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. நம்ம இதில் வந்து அவதாரம் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், ஆடியோ வந்து அங்கே உள்ளதான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓகேவா? இப்போது வந்து என்ன ஸ்கேப்பில் வேணும், லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டான்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா போர்ட்ரேட்டை கிளிக் பண்ணிக்கங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டைம் என்ன வாய்ஸ் வேணுமோ, இப்போதைக்கு நம்ம சும்மா தான் வச்சுருக்கோம், ஸோ இது வாய்ஸ்லாம் நமக்கு தேவையில்ல, சும்மா ஏதாச்சும் ஒரு வாய்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. தென் இப்போ ஜென்ரேட் கொடுங்க. இது ஜென்ரேட் ஆக 20 நிமிஷம் எடுத்துக்கும், 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் எடுத்துக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், அவதார் ரெடி ஆகிருக்கும், தென் வாய்ஸ் ஓவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 ப்ரோ டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேப்கட்டுக்கு போய்க்கோங்க. கேப்கட்டில் அவதாரையும் அந்த ஆடியோ ஃபைலும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அவதாரை மட்டும் கீழே ட்ரா பண்ணி கீழே வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த இடத்துலலாம் பேசியிருக்காங்களோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்கள மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4 3 வரும். என்ன செய்றீங்கன்னா, ஆடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோவில் எங்கெல்லாம் பேசியிருக்காங்களோ 1 by 1 கட்டை வச்சுட்டு வந்துடுங்க. சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா
அவதாருக்கு ஏற்ற மாதிரியோ ஆடியோ போடணும். அதுமாரி வச்சுட்டு ஃபேஷியல்ஸ்ல பின்னாடி ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். பின்ட்ரெஸ்ட் போயிட்டு ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் எது இருக்கோ அதை வந்து இதுக்கு சூஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா வாய்ஸு கீழே ட்ராப் பண்ணி வச்சுட்டு அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அவதாரை 1 by 1 வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கேட்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் காம்பனன்ட் கிளிப்ஸை கொடுத்தீங்கன்னா எல்லாம் காம்பனன்ட்ஸ் மொத்தமாக ஒரே ஃபைல் வந்துடும். தென் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக் கீழே மோஷன்னு இருக்கும், மோஷன் பிளர்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை 0ல் வச்சுருங்க. இப்போ பக்கத்தில் வந்து ப்ராசஸ் ஆகும் இருக்குல்ல, மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேவ் டுன்னு இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ளே வந்து அந்த ஃபைலுக்கான வீடியோ வந்து இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, இப்போ மோஷன் பிளர் ஆட் பண்ணோம்ல, அந்த வீடியோ வந்து இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும். விண்டோரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு வந்துடும். அந்த ஃபைலுக்கு வந்துட்டு அதில் ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா வீடியோ ALGன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தென் அதில் இந்த வீடியோ இருக்கும். திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா CapCut வந்துட்டு அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிவிட்டு என்னென்ன டிசைன் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுருங்க. லோகோ இது மாதிரி வைக்கணும்ல, அதை வச்சுட்டு திரும்பி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னா ப்ரோ வெர்ஷனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி பண்ணோம்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி ஆகும். தென் லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.